ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கொடி ரோஸை தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கொலை கொலையாக பூத்துருக்குன்னு பாருங்கள். வீடியோவுக்கு இடையிலோடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் கிளியராக நான் காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பூத்து முடிகிற ஸ்டேஜ் ஆகிருச்சு. உள்ளுக்குள்ளே இருக்குது, எனக்கு அந்த பாட்டை எடுத்து காமிக்க முடியாது. நான் சைட்லோடி போயிட்டு இது 2 கொலை பூத்து நிற்குது. இது ஒரு கொலை, இங்கே ஒரு கொலை பூத்து நிற்குது. சைட்லோடி போயிட்டு நான் உள்ளுக்குள்ளே 2 கொலை பூத்து நிற்குது. அதையே நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இங்கே சின்ன சின்னதாக 2 கொத்து பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கொத்து. எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு, மொட்டை இருந்ததெல்லாம் பூத்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொத்து. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது கம்பு வச்சு நான் திழுக்க வச்ச ரோஸு. கொத்து கொத்தாக பூத்து அழகாக கொடுக்குது பாருங்கள். அதோட பாட்டை என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே நிற்குது. இங்கே பாருங்கள், இதையும் நான் வெட்டி விடலை. இது இன்னொரு பாட்டில் நிற்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டு கிளியராக தெரியும் பார்த்தீங்களா. இந்த பாட்டில் இது இந்த செடியோட இலை தான் பழுத்து நின்றுச்சுன்னு காமிச்சேன். பழுத்து நின்னதெல்லாம் தொழிஞ்சு போயிருச்சு. ஆனாலும் திளில் எடுக்குது பாருங்கள், தொழிஞ்சிக்கிட்டு. ஆனால் இதில் இருக்க பூவெல்லாம் தொழிஞ்சிருச்சு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் பூ நிற்கிது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதுவும் நான் கம்பு மூலம் திழுக்க வச்ச கொடி ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ரோஸோட அம்மாவை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இவங்க தான் அந்த 2 கொடி ரோஸோட அம்மா. இவங்களாம் கொஞ்சம் பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கேன். வைக்கோடைய டைமே கொஞ்சம் பெரிய பாட்டில் தான் வச்சேன். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பெரிய பாட்டில் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ புல் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். என் மேலே தப்பு தான், என்ன பண்ணுறது. எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே கூடி போயிடுச்சு. இடையில கிளச்செடியெல்லாம் பிடுங்கி நல்லா கட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த மாடி தோட்டம் இப்போ புல் பிடிச்சி காடு மாதிரி திரும்பவும் ஆயிடுச்சு. திரும்ப எனக்கு க்ளீன் பண்ண வேண்டிய வேலையை கொடுத்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ மொட்டு. இங்கே ஒரு கொத்து, இங்கே ஒரு கொத்து. அப்படியே பேக் சைடு காமிக்கிற மாதிரி. அங்கேயும் ஒரு கொத்து, இங்கே ஒரு மொட்டு கொத்தாயிட்டு விரிகிறதுக்கு வருது. இதுலேயும் இதுவும் கட்டிங் மூலம் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஐயோ கட்டிங் மூலம் வளராதுன்னு நினைக்காதீங்க. இதுவும் கட்டிங் மூலம் வளர்த்து எடுக்கலாம். இப்படி தான் இதுலேருந்து நான் 2 செடியை உருவாக்கி எடுத்துகிட்டேன். நீ எவ்வளோ செடியை உருவாக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு பேராசை பிடிச்சவனா, அதனால் நட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசை எனக்கு. இதை மாதிரி நீங்களும் பேராசை பிடிச்சவங்களா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.